அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன தொடக்க கல்வியில் அப்படின்ற ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. நம்ம கிளாஸ் 1 அப்படின்றத பிஇஓ அப்படின்னு சொல்கிறோம், பிளாக் லெவல் எஜுகேஷன் ஆஃபீஸர். அடுத்தது மிடில் லெவல் ஹெச்எம், இவங்க ரெண்டு கிளாஸ் 1. கிளாஸ் 2 வந்து பிடி அசிஸ்டண்ட்டு, தமிழ் அதர் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிடி அசிஸ்டண்ட்டு. கிளாஸ் 3 அப்படின்றவங்க வந்து பிரைமரி ஹெச்எம், எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சரும். ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வரிசை கிரமம் மாறாமல் வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல் திருத்தத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர், பிரைமரி ஹெச்எம், பிடியிலேருந்து மிடில் ஹெச்எம், மிடில் ஹெச்எம்லேருந்து பிஇஓவாக மாறலாம். இதுதான் வந்து அதோட ஆர்டர். சரிங்களா? அந்த ஆர்டர் அப்படியே பாருங்கள். செகண்ட் கிரேட் டீச்சர் ஹெச்எம், அடுத்தது பிரைமரி ஹெச்எம்மாக இருப்பாங்க. அதாவது 1 to 5 கிளாஸஸ் வரைக்கும் ஹெச்எம்மாக இருப்பாங்க. அடுத்தது பிடி போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து மிடில் ஸ்கூலுக்கு ஹெச்எம்மாக மாறுவாங்க. அடுத்தது பிஇஓவாக மாறுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பிடி ப்ரமோஷன்களுக்கு தலைமை ஆசிரியரோ மிடில் ஹெச்எம்மோ ஆக முடியாது. அந்த வாய்ப்பை வந்து தடை செஞ்சுட்டாங்க. சரிங்களா? இடைநிலை ஆசிரியர்களின் பிடி ப்ரமோஷன் வாய்ப்பும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் மிடில் ஹெச்எம் ப்ரமோஷன் வாய்ப்பும் தடை செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இவங்க வந்து பிடியாக இருக்கிறவங்க பிரைமரி ஸ்கூலுக்கு ஹெச்எம்மாக வர முடியாது. அதே மாதிரி பிரைமரி ஸ்கூலில் எஸ்டிடியாக ஒர்க் பண்ணுறவங்க பிடி என்ன பண்ண முடியாதுன்னா பிடியாக மாற முடியும். ஆனால் வந்து மிடில் ஸ்கூலுக்கு ஹெச்எம்மாக மாற முடியாது. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு பிரைமரி ஹெச்எம் உரிய கல்வி தகுதி பெற்றுட்டு பின் பிடியாக பதவி உயர்வு பெற முடியும். ஆனால் ஹெச்எம்மாக மாற முடியாது. காலி பணியிடமும் முன்னுரிமையும் இருப்பின் அடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வில் செல்லலாம். ஸோ ஹெச்எம்களில் பிடி பதவி உயர்வு பெற தகுதியானவர்கள் இல்லாத போது நேரடியாக பணியிடம் டிஆர்பி மூலம் மட்டுமே நிரப்பப்படும். ஸோ ஹெச்எம்ல டைரெக்டாக வந்துட்டு பிடி பதவி உயர்வு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இப்போ எப்படி யூஜிடிஆர்பி வச்சு கால்ஃபர் பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து அவங்க எடுப்பாங்க. பிடி ஆவதற்கான அடிப்படை தகுதியை பெற்றிருந்தாலும் ஒரு எஸ்ஜிடி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வில் செல்ல போதிய காலி பணியிடம் இல்லையெனில் அவரால் இறுதி வரை அடுத்த நிலைக்கு செல்லவே முடியாது. ஸோ 30,000 சம்பளம், ஒரு 25,000 சம்பளம் அப்படின்னா அங்கேயே தான் இருக்கணும், அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதே நேரம் நேர்வில் நேரடியாக டிஆர்பி மூலம் பணி நியமனம் செய்யப்படும் பிடியால் மிடில் ஹெச்எம்மாக பதவி உயர்வு பெற முடியும். ஸோ அவர் என்ன பண்ணலான்னா யூஜிடிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி அது மூலியமாக வந்துட்டு போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் லெவல் எஜுகேஷனில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி மட்டும்தான் போக முடியும் அப்படின்றது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ பிரைமரி ஹெச்எம்களில் பிடி பதவி உயர்வு பெற தகுதியானவர்கள் மிக மிக சொற்ப எண்ணிக்கையிலேயே இருப்பர் என்பதால் இடைநிலை ஆசிரியர்கள் இறுதி வரை கடைநிலை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெறவே இந்த அரசாணை வழிவகுக்கிறது என்று உணர முடிகிறது. ஸோ ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி கொண்டு வந்தால் எளிதாக பதவி உயர்வில் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சைனைடு குப்பில் தேனை தடவி கழுத்தில் மாட்டிவிட்டதை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ரஞ்சித் குமார் அப்படின்றவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது சார்பா. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படிங்கிறது வந்து இதுதான் நமக்கு தெளிவாக தெரியுது. எஸ்ஜிடி அந்த ஆர்டர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆர்டர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஜிடி பிரைமரி ஹெச்எம், பிடி மிடில் ஹெச்எம், பிஇஓ. ஸோ தட்ஸ் இட் ஆர்டர். தேங்க்யூ. மேலும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.